படத்தோட முதல் நிகழ்ச்சியை ஆரம்பமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சிருக்காருல, அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னு எல்லாரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போதான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு மாதிரியா ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு கிடிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். சத்துக்கு மீறி சம்பாதிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது. பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிட்டு இருக்க மாமனும் கூட அந்த கதையை போய் நான் அண்ணன் கிட்ட சும்மா எப்பயுமே சொல்லுவேன். சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்கு, இன்னைக்குள்ள சொல்றதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் குமார் சார்ட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கிறாங்க.